10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே அவங்க நிறைவேற்றலை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னா 10 வருஷத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். இல்லை. அதே போலவே விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது 2014க்கு முன்பு இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. ஒரு தவறான புள்ளி விவரத்தை சொல்லி இது 25% வறுமை கோட்டுகள் மக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தியதாக உங்களுக்கு பாஜக தவறான பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் உலக மகளிர் தினத்துக்கு நாங்கள் கேஸுக்கு 100 ரூபா குறைச்சோன்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு 100 ரூபா குறைச்சிருந்தா இப்போது கேஸ் இலவசமாக கொடுக்கலாம். அப்போ இப்போ இதுக்கான தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் உலக மகளிர் தினம் வரலையா? அப்படி மக்களை ஏமாத்தலாம் பார்க்குறாங்க. அதுபோல பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபா குறைச்சாச்சுன்னா, ஏற்கனவே அநேகமாக இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு சர்வதேச சந்தையில் அந்த குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருந்தா கூட இங்கே விலை ஏற்றி உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், 2013 தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது பாஜக மோடி என்ன பேசினார்னா, நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார். நேற்று கூட ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, 0 டாலரன்ஸ் டு கரப்ஷன், அதாவது ஊழலை நாங்கள் இம்மியளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் 2013 இப்பயும் பேசுகிறார். அநேகமாக 76 ஆண்டுகால இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கரப்ஷன், சட்டபூர்வமான ஊழல் என்பது இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது. உச்சநீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பில் இந்த தேர்தல் நிதி பத்திரம் என்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அந்த திட்டத்தை ரத்து பண்ணிடுச்சு. அந்த திட்டத்தை 2017 பாஜக அரசாங்கம் அருண்ஜேட்லி நிதியமைச்சர் இருக்கிறப்ப உருவாக்கப்பட்டது. ஒரு மத்திய அரசாங்கம் 5 சட்டங்களை திருத்தி, அதாவது கம்பெனிஸ் ஆக்டு, அடுத்தது வருமான வரம்பு சட்டம், வருமான வரம்பு இன்கம் டேக்ஸ் ஆக்டு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, ரிசர்வ் பேங்க் இந்தியா சட்டம் என்பது 1930 5 சட்டங்களை திருத்தி இந்த தேர்தல் பத்திர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது அரசியலுக்கு விரோதமானதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு, சொன்னது மட்டுமில்லாமல் அந்த முழு விவரங்களையும் யார் நிதி கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்ற விவரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் போடணும்னு சொல்லி தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் டெல்லியில் பாஜகவினுடைய நேஷனல் கவுன்சில் கூட்டம் நடக்குது. ஒரு வார்த்தை பிரதமர் பேசினாரா, அமித்ஷா பேசினாரா? இதுவரையும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் சொல்லலை? கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்ன வந்துகிட்டு இருக்கு, அநேகமாக ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அந்த முழு விவரத்தையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை முயற்சி பண்ணுற மாதிரி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தீர்ப்பு 15ஆம் தேதி வந்தது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழு விவரத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. மார்ச் மாதம் 4ஆம் தேதி எனக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் அவகாசம் வேணும்னு உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் சேர்மன் சொல்கிறாருன்னா, அது பிறகு மோடி அரசாங்கத்தில் அழுத்தத்தால் தான். அதுக்கப்புறம் முழு விவரம் கொடுக்கல. அநேகமாக இந்திய வரலாற்றில் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் கரப்ட் பார்ட்டிஸ் பிஜேபி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.